ஒரு செய்தியை சொல்லிட்டு போகலான்னு வந்தோம். அசிசியார் பிரான்சிஸ்கு அசிசியார் அசிசி ஊரில் அவர் ஒரு பிரதராக தான் இருக்கார். அவருடைய ஒரு பக்தி முயற்சி, ஆன்மீகம், அவருடைய புனிதத்தன்மையை பார்த்து ஜனங்க நிறைய பேர் அவர்கிட்ட ஆலோசனைலாம் கேட்க வருவாங்க, ஜெபிக்க வருவாங்க. ரொம்ப நல்லா இருந்தாங்க. தொடக்க காலம் அப்போ அவர் அந்த ஊரில் தான் அசிசியார் ஊரில் அந்த அசிசியில் தான் இருந்தார். அப்போ தவக்காலம் தொடங்குச்சு. தவக்காலம் தொடங்கின உடனே ஒருத்தர் வந்தார், நான் இப்போ தவக்காலம் தொடங்கிடுச்சு அப்படின்னா. ஆமாம் தொடங்கிடுச்சு. ஆமாம் என்ன செய்ய போகிறேன்னு கேட்டார் இவர். நான் ஒரு வனாந்தரமாக பார்த்து அங்கே போய் நான் உட்காந்து ஜெபிக்க போகிறேன்னார். சரி. இன்னொருத்தர் வந்தார். சரி இருப்பான்னு சொல்லிட்டு உட்கார வச்சிட்டார். உட்காரு நான் அப்புறம் சொல்கிறாங்க. இன்னொருத்தர் வந்தாங்க. அவர் நீ என்ன செய்ய போகிறேன்னு கேட்டார். நான் அங்கே பக்கத்தில் மலைகள்லாம் இருக்குது, அந்த மலையில் போய் உட்காந்து நான் தவம் செய்ய போகிறேன்னாரு. ஓகே ஆல்ரைட் உட்காருன்னாரு. நீ இன்னும் ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, நீ என்ன செய்ய நான் அந்த சிறப்பான அந்த உடை, சாதாரண உடையை உடுத்தி மாலையெல்லாம் போட்டுட்டு, அந்த ஊர்லலாம் பூ வைக்கிற வழக்கம் இல்லை, ஆனால் நகையெல்லாம் கொஞ்சம் போடுவாங்க, ரொம்ப இல்லை, நம்ம ஊர் ஆட்டம் கொஞ்சம் போடுவாங்க. அதெல்லாம் எடுத்துட்டு நான் சமைக்கிறது ஒரு நாளைக்கு ஒரு நாள் தான் சமைப்பேன், அதை மட்டும்தான் சாப்பிட போகிறோம் நான் சொன்னாங்க. சரி நீ உட்கார். 3 பேரும் உட்கார வச்சுட்டு, ஆமாம் நீங்கள் இதெல்லாம் சொல்ல வந்தீங்களா என்ன அப்படின்னு கேட்டார். அப்போ அவர் சொன்னார், அந்த எல்லாரும் என்ன சொன்னாங்க, சரி நாங்கள் சொல்ல மட்டும் இல்லை, சரி இது மாதிரி நாங்கள் தவம் செய்ய போகிறோம், தவ முயற்சி எடுக்கிறோம், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்குறோம். இப்போ அவர் சொன்னார், சரி நீங்கள்லாம் இங்கே போகிறன்றீங்க, அப்படி போயிடும் அப்படின்லாம் செய்கிறீங்க, ஓகே சொல்லு. ஆனால் சரி உங்கள் வீட்டில் சிலுவை இருக்கா அப்படின்னு கேட்டார். சிலுவையா? கோயிலில் தான் சிலுவை இருக்குது, வீட்டில் ஏன் சிலுவை கேட்டாங்க. நான் அதே கேள்வி உங்ககிட்ட கேட்டாலும் இதான் பதில் சொல்லுவீங்க. ஏதோ இந்த பக்கம் வந்து போகிறதுனால இருக்குன்றீங்க. ஆனால் பொதுவில் நான் ஹோலி லேண்டுக்கு தெரியாது, நான் 32 தடவை 33 தடவை போயிருக்கேன். இப்போ 34ஆவது தடவை 50 பேர் புக் பண்ணிவிட்டு 13 சாமியாருங்க வேறு அதில் எல்லாம் புக் பண்ணி இந்த வேலூர்லேருந்து எடுத்து இருக்கார் காத்துங்க இருக்கோம். நம்முடைய திருவாளர் ட்ரம்ப்புடைய ஒரு இதில் தடையாக இருக்குது. இப்போ அது எப்போ தடை நீங்குமோ எங்களுக்கும் தெரியல. அந்த பரிசுத்தவான் ஏதாவது நினச்சாதான். இந்த மாதிரி நிலையில் ஹோலி லேண்ட் போயிட்டு வந்தால் நாங்கள் அங்கேருந்து அந்த சிலுவை தான் கொண்டு வர்றது. முன்னாடிலாம் இப்போல்லாம் கொண்டு வர மாட்டோம், முன்னாடி அதுவும் இந்த ஒலிவ மரத்தில் செய்கிற சிலுவை. அப்போ நிறையா நீங்கள் புண்ணிய பூமிக்கு போயிட்டு வந்துடுறீங்களே, என்கிட்ட சிலுவைக்கு போடுங்க அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. என்ன வாங்கிட்டு வந்தீங்க, ஏதாவது ஜாமால வாங்கிட்டு வந்தீங்களான்னு கேட்பாங்க. வழக்கம் அதுதான் பாரு, எல்லாரும் அதான் கேட்பாங்க. நம்ம முதல் தடவைலாம் நான் அதெல்லாம் நினைக்கிற ஜாமான்லாம் நான் சிலுவை தான் வாங்கிட்டு வந்தேன். சிலுவை தான் இருக்குதுப்பா, ஒரு சிலுவை நல்லா கொஞ்சம் உயரமாக இது கொடுத்துட்டாங்க. இதுக்கா இதான் கொண்டு வந்தீங்க அப்படின்ட்டு அப்படியே போயிட்டாங்க. இதெல்லாம் யாரும் பொதுவில் சிலுவையை அசிசியாராக தான் கேட்டார். உங்கள் வீட்டில் சிலுவை இருக்கான்னு கேட்டார். சிலுவைலாம் கோயிலில் இருக்குது, நமக்கு எதுக்கு வீட்டிலன்னாங்க. சரி, அவர் என்ன சொன்னார், முதல்ல ஒரு சிலுவையை வீட்டில் கொண்டு போங்க, அந்த சிலுவையை நினச்சி தினமும் ஒரு அரை மணி நேரம் ஜபம் சொல்லுங்க, அதுதான் மிகப்பெரிய தியானம், மிகப்பெரிய தபசு என்று சொன்னார். அப்போ அவங்க சொன்ன சிலுவை ஒரு பெரிய தபஸான்னார். தபசு. ஏன்னா தபசு காலம் எத்தனை நாட்கள்? 40. இந்த 40 நாட்களுடைய உள் அடக்கம் எதில் இருக்கிறது? சிலுவையில் உள்ளது என்று சொன்னார்.
அப்போ நம்ம சிலுவையை பற்றி ஒரு சின்ன ஒரு தியானம், சிலுவை பற்றி அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டா அந்த சிலுவை நமக்கு எப்படி வாழ்வு தியானமாக மாறுகிறது, தபஸாக மாறுகிறது என்று நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம சிலுவை பார்த்துருக்கீங்க இல்லையா, பெருசாக இருக்கு. இந்த சிலுவை மரம் ஃபஸ்ட்டு, அதன் பிற்பாடு தான் இயேசுனுடைய உருவம் வருகிறது, மரம்தான். இது ஒரு தண்டனைக்குரிய ஒரு கருவி. குற்றவாளிகள், கொலை குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு இந்த சிலுவை மரத்தில் அடிக்கப்பட்டு அல்லது கட்டி அந்த உயர்த்தப்பட்டு அந்த பூமியில் நடப்பட்டு அவர் இது ஒரு தண்டனை கருவி. இதை முதல் கண்டுபிடிச்சது யாருன்னா, இன்னைக்கு சண்டை நடக்குது இல்லையா, 2 பேருக்குள்ள. ஒன்று இஸ்ராயலும் அமெரிக்காவும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஈரான் இருக்கா. அது தாங்க, அதுக்கு பெயர் பெர்ஷியான்னு பேர். அந்த காலத்தில் பாரசீகம் படிச்சிருப்பீங்க வரலாற்றுலலாம். பாரசீகம் என்று பெர்ஷியா இந்தியா மேலே போர் தொடுத்தது. இதை போர் தொடுக்க ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய பெரிய ஒரு தளபதிகளும் அரசர்களும் வந்ததெல்லாம் அந்த பகுதியில் இருந்து தான். பாரசீகம். அந்த பாரசீகர்கள் கண்டுபிடித்த முதல் அந்த கருவி. பிறகு கொஞ்ச நாளில் அந்த பாரசீகர்கள் அந்த ஆட்சியை ரோமை ஆட்சி முறியடிக்கிறது. முறியடித்த பிற்பாடு அது கிமு 39வது வருஷத்தில் முழுவதும் முறியடிக்கப்பட்டு, ஜூலியஸ் சீசார் பெரிய ஒரு போர் வீரராக படை தளபதியாக இருக்கிறாரு. அவருடைய தலைமையில் எல்லாம் உலகம் முழுவதும் அவருடைய ஆட்சிக்கு வருகிறது. ஆனால் அவர் கொல்லப்பட்டு பிறகு அகுஸ்துஸ் சீசர் ஆட்சிக்கு வர்றார். அது 39 கிமு. இந்த காலகட்டத்தில் சிலுவை மரணம் என்பது அங்கே ஈரான், அதாவது பாரசீக பகுதியில் இருந்ததை அதே இதை ரோமியர்கள் தங்களுடைய பழக்கத்திற்கு கொண்டு வராங்க. தங்களுடைய ஆட்சியில கொலை குற்றம் சாட்டவருக்கு இப்படி செய்யலாம் என்று. அதனால்தான் ரோமையில கூட நம்முடைய ராயப்பரை கொலை குற்றம் சாட்டி அவரை கொலை செய்யும்போது சிலுவையில் தலைகீழ் அறைகிறார்கள். சிலுவையில் எங்க? ரோமையில் அறைந்தார். அதே முறையில் தான் பாலஸ்தீன்ல, ஜெருசலேம்ல இயேசுநாதரை மட்டுமல்ல இன்னும் 2 பேரை அதே மாதிரி சிலுவையில் அறைகிறார்கள். அப்ப சிலுவை என்பது தண்டனைக்குரிய ஒரு கருவி. அதுவும் ஒருவரை கொலை செய்வதற்கு அவர் கத்தியாலோ ஈட்டியினாலோ குத்துவதோ கொலை செய்வது அல்ல, மாறாக கொடியது. எப்படி என்றால், சிலுவை வடிவில் மரத்தில் அந்த கொலை குற்றம் சாட்டப்பட்டவரை கட்டி அல்லது ஆணிகளால் துளைப்பது என்று செய்து அந்த மரத்தை அப்படியே நட்டு வைப்பார்கள். அவர் இறக்கும் வரையில் அவர் அவதிப்பட்டு அப்படியே இறப்பார். பிறகு இறந்த பிற்பாடு இறக்கும் சூழலில் கூட நிறைய பறவைகள் கொத்தி சாப்பிடும். அது கொடிய ஒரு தண்டனை. சாதாரணமா இன்னைக்கு இருக்கிற சாதாரண அதாவது மின்சார வழியில கூட இன்னைக்கு கொலை குற்றம் சாட்டப்பவர்களை தண்டிப்பது வழக்கம், தூக்கு தண்டனை கொடுப்பது வழக்கம். அதெல்லாம் சில நொடிகளில் முடிந்து விடுகிறது. இது 2 நாள் 3 நாள் கூட வேதனை 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 அடைந்து அந்த சிலுவை மரத்தில் மரிக்கிறார்கள். இவ்வாண்டுள்ளே இந்த ஒரு கொடிய ஒரு கருவியாக இருந்ததை இயேசுவின் கரம், இயேசுவின் உடல் தொட்ட பிற்பாடு அது எப்படி மாறிவிட்டது? இன்று சிலுவை புனித சிலுவையாக, மீட்பளிக்கும் சிலுவையாக, மாற்றத்தை கொண்டு வந்த சிலுவையாக மாறிவிட்டது.
இருந்தாலும் நம்முடைய மனசுல ஆழ பதிந்து இருப்பது இந்த சிலுவை இயேசுவின் பாடுகளை எனக்கு குறிக்கிறது. அதன இயேசுவின் பாடுகளை எனக்கு குறிக்கிறது. அதனால அதை பார்க்கும்போது அச்சம், பயம். சிலுவையை பார்க்கும்போது எங்க ஊர்ல ஒரு பெரிய கல்லறை தோட்டம், ஒரு ஊருக்கு ஊர் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஊர்ல ஒரு கல்லறை தோட்டம் இருக்கு. அந்த கல்லறை தோட்டத்துக்கு பக்கத்துல ஒரு 100 அடி பக்கத்துல எதுவும் வீடு இருக்காது. ஏன் வீடு இருக்காது? கல்லறை பக்கத்துல யாரும் வீடு வாங்க மாட்டாங்க, வீடு கட்ட மாட்டாங்க. எதுக்குன்னு கேட்டா பயம். ஏன் பயம்? ஆவி. அதுதான் நம்முடைய இது. அப்போ அங்க சிலுவைலாம் இருக்கும். இது கல்லறை தோட்டத்துல சிலுவைலாம் இருக்கு, நிறைய சிலுவை இருக்கும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சிலுவையை பார்க்கும்போது துன்பம், துயரம், அச்சம், பயம், இதுதான் நம்முடைய வாழ்க்கையில. இதை நாம் ஒரு விதத்தில் தவிர்க்கிறோம். நீங்க ஒரு படம் பார்த்திருப்பீங்க, த பேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆங்கிலத்தில் தமிழ்லையும் வந்தது, மாதா டிவியில் தமிழ் படுத்தி போட்டாங்க. பேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். மெல் கிப்சன் என்றவர் அதை தயாரித்து அதை டைரக்ட் செய்து வெளியிட்டாங்க. அந்த படம் முழுக்க இயேசுவின் முகம் கோரத்தன்மையில் காட்டுவார்கள். எப்படி அடிக்கப்படுகிறார், எப்படி சிலுவையில் அறையப்படுகிறார், எப்படி சிலுவையில் தொங்கி அவர் மிக மிக கொடூர முறையில் அவர் வதைக்கப்படுகிறார் என்றெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ அதை பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கு பாடுகளின் இயேசுதான் மனசுல வருது. சிலுவையை நினைக்கும் பொழுது நமக்கு மனசுல என்ன வருது? பாடுகளின் கிறிஸ்து. பாடுகளின் கிறிஸ்து தான். ஆகவே நான் சிலுவையை பார்க்கும் பொழுது எனக்கு அச்சம், பயம். இதுதான் சிலுவையினுடைய முதல் தோற்றம் நம்முடைய கண்முன் நிற்பது. ஆனால் அன்பார்களே, இந்த சிலுவை நம்ம எல்லாருக்கும் ஒரு புனித பொருள் என்பதை நாம ஏற்றுக்கிறோம். ஆனா அதுதான் கிறிஸ்து இயேசு நமக்கு கொண்டு வந்திருக்கின்ற மிக அருமையான ஒரு செய்தி என்று நாம பார்க்கிறோம். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த பாடுகளின் இயேசுவின் தோற்றத்தை எசாயா 53வது அதிகாரம் பைபிள் வச்சிருக்கிறவங்க எடுத்துங்க. அதுல சொல்லுவாரு, அவர் இகழப்பட்டார். 3வது வசனம், ஓகே, நீங்க படிக்கிறது எனக்கு கேக்குது, அங்க பின்னாடி இருக்கவங்கலாம் கேட்காது. அதனால மைக்கு வச்சு படிச்சீங்கன்னா இன்னும் நன்றாக இருக்கும். அதுல படிங்க. 3 அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், வேதனையுற்ற மனிதரால் இருந்தார், நோயுற்று நலிந்தார். சரி, அடுத்தது 5, மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். ஓகே, 7வது வசனத்துல பகுதியில அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார், ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறந்தார். இது யார் எழுதுறது? எசாயா 53வது அதிகாரம். நல்லா கவனிச்சிங்க. இந்த எழுதுவது இந்த செய்தி இஸ்ராயல் மக்களுக்கு. எசாயா சொல்ற செய்தி, இஸ்ராயல் மக்கள் பாபிலோனில் அடிமைகளாக இருந்த காலகட்டம், கிறிஸ்து பிறப்பதற்கு 600 வருஷத்துக்கு முன்பாகவே அவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள், வேதனையிலும் துன்பத்திலும் இருக்கிறார்கள்.
பாபிலோன் ஆறுகள் அருகே அமர்ந்து நாங்கள் சியோனை நினைத்து அழுதோம் என்று புலம்புகிறார்கள். சியோன் என்றால் எருசலேம். எருசலேம் இருக்கிற யாவே கடவுள். அந்த கடவுளை நினைத்து நாங்கள் இங்கே பாபிலோன் ஆறுகள் அருகே அமர்ந்து என்றெல்லாம் அவர்கள் மிகவும் கடுமையா கஷ்டத்தில் உழந்து இருந்த போது எசாயா இதை பாடுகிறார். காரணம், உங்களுக்கு ஒரு மீட்பர் வருவார், ரோமை பேரரசை அழித்து உடைத்து அதன் மேல் வெற்றி கொண்டு உங்களுக்கு வாழ்வு கொடுப்பார் என்று சொல்லவில்லை. மாறாக மீட்பர் கண்டிப்பாக வருவார். அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? அரசியல் தன்மையுடைய அதிகாரம் கொண்ட மெஸ்ஸியாவாக அல்ல, மாறாக தன்னையே பலியாக்குகின்ற, துன்பத்திலும் வேதனையிலும் தன்னையே ஒப்புக் கொடுத்து மக்களுக்கு வாழ்வு கொடுக்கின்ற துன்புறும் மெஸ்ஸியாவாக வருவார். அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் அவங்க ஒரு பரிகார பலி ஒரு விழா கொண்டாடுவார்கள். வருஷத்துல ஒரு நாள் எல்லாரும் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே, அது அந்த அந்த காலத்துல பாலஸ்தீன் நாடு, இன்னைக்கு இஸ்ராயல், ஒவ்வொரு ஊர்லயும் இது விழா கொண்டாடும், பரிகார பலி விழா. அந்த பரிகார பலி விழால ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு ஆடு தேர்ந்தெடுப்பாங்க. ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து அவங்க அந்த ஆட்டுக்குட்டியை எங்க கூட்டி போவாங்கன்னா, பக்கத்துல இருக்கிற யூதேயா பாலைவனத்துக்கு கூட்டி போவாங்க. பாலைவனத்துக்கு எல்லா மக்களும் வருவாங்க. அந்த ஆட்டுக்குட்டிக்கு நல்லா ஜோடனை செய்து மாலையெல்லாம் போட்டு பூக்கள்லாம் போட்டு அழகா கூட்டி போவாங்க. கூட்டி போய் அங்க நிறுத்தி எல்லாரும் நின்று அவங்களுடைய பாவங்களை நல்லா கவனிங்க, அவங்களுடைய குற்றங்குறைகளை பாவங்களை எல்லாம் சொல்லி அந்த ஆட்டின் முன் அதை நோக்கி தங்களுடைய கைகளை உயர்த்தி எல்லாம் அந்த ஆட்டு மேல தங்களுடைய பாவத்தை போடுறாங்க. போட்ட உடனே எல்லாம் முடிச்ச உடனே ஆட்டுக்குட்டிய பாலைவனத்துல துரத்தி விட்டுருவாங்க. அது போய் பாலைவனத்துல அப்படியே அலைஞ்சி வந்து தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம அப்படியே செத்து போகும். அதுக்கு பேரு கோயல் என்று எபிரேய மொழியில பெயர். அதாவது எல்லாருடைய பாவங்களையும் தாங்கி செல்லும் ஒரு கருவி, எல்லாருடைய பாவங்களையும் போக்குகின்ற ஒரு ஆடு, பாவ பரிகார ஆடு. இப்போ எசாயா இங்க சொல்றாரு, பாபிலோனில் இஸ்ராயல் மக்களுக்கு சொல்றாரு, அந்த பாவ பரிகார ஆடு யாரு? கிறிஸ்து இயேசு மெஸ்ஸியா வருவார் ஒரு நாள். அவர் வந்தது 600 வருஷத்துக்கு பிறகு. ஆனா அவங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுகிறார். அஞ்சாதீர்கள், இப்படிப்பட்ட ஒரு மெஸ்ஸியா உங்களுக்கு வருவார் என்று கிறிஸ்து இயேசு வந்தார். கிறிஸ்து இயேசு வந்த போது போதித்தார், புதுமைகள் செய்தார், குணப்படுத்தினார், பலவிதமான அற்புதங்களை செய்தார், நடந்தார், ஊர் ஊரா சென்று போதித்தார், எல்லா மக்களையும் பார்த்தார், ஏழைகளையும் பணக்காரர்களையும் வித்தியாசம் இல்லாமல், யூதர்களையும் பரிசேயர்களையும் கனானியர்களையும் வித்தியாசம் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் உரியவராக பிரைஸ்தலாம். அப்படிப்பட்ட கிறிஸ்து மக்களுக்கும் சீடர்களுக்கும் மிகப்பெரிய ஆள். இவர்தான் நான் எதிர்பார்த்திருந்த மெஸ்ஸியா, இவர்தான் ரோமைய ஆட்சியிலிருந்து எங்களை விடுவிப்பார் என்றெல்லாம் சீடர்களும் சரி மக்களும் சரி எதிர்பார்த்தார்கள். யோவான், யாக்கோபு, இந்த 2 பேருடைய அம்மா செபதேயின் மனைவி என்ன சொல்லுச்சு? நீ அரசுரிமையோடு நீ வரும் பொழுது என் மகன் இடப்பக்கத்திலும். அப்ப அந்த அம்மாவுக்கு மனசுல என்ன பயந்துடுச்சு? இயேசு எப்படியும் ஒரு அரசர் ஆயிடுவார். இன்னைக்கு ஒருத்தர் சொல்றாங்க இல்லையா, இந்த ஒருத்தர் எப்படியும் முதலமைச்சரா வந்துடுவார், புதுசா வந்து இருக்கிறவர் சொல்றாங்க இல்லையா. அதனால பயங்கரமா துதிப்பாடு அவரு
ஆட்சிக்கு வந்தா என்ன இப்படி மந்திரி இந்த மந்திரி அப்படிலாம் இப்பவே எல்லாம் நிறைய பேருக்கு கனவு இருக்கும். அதே முறையில் தான் அன்னைக்கு செபதேயின் பிள்ளைகள் அவருடைய மனைவி எல்லாம் என்ன கனவு காண்றாங்க, அரசு உரிமையோடு வரும்பொழுது. அது மட்டும் இல்ல, இப்படியே வளர்ந்து வந்த நம்முடைய சீடர்கள், ஆனா இவரு கெச்சமனே தோட்டத்துல கைது செய்யப்பட்டப்போ இவர் நாம் நினைத்த மெஸ்ஸியா இல்லப்பா அப்படின்னு எல்லாரும் ஓடிட்டாங்க. துண்டக்கான் துணியக்கான மார்க் எழுதார். மார்க் நற்செய்தியில் அழகா சொல்றாரு, அவரை விட்டு விட்டு அப்படியே தப்பி ஓடுகிறார்கள். எல்லாம் சீடர்களும் ஓடுறாங்க. சரிப்பா, இயேசு கைது செய்யப்பட்டார், அவர் சிலுவையில் அறையப்பட்டார். இருந்தாலும் இந்த அரசர்கள், இந்த சீடர்களும் மற்றவர்களும் அந்த அரச எண்ணத்திலிருந்து மாறுபடவில்லை. உயிர்த்த ஆண்டவரையும் கண்டார்கள். இருந்தாலும் திருத்தூதர் பணி 1 அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, உயிர்த்த ஆண்டவரை பார்க்கிறாங்க இந்த சீடர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து. அப்போ அந்த வார்த்தையை மறக்கல, அந்த எண்ணத்தை மறக்கல. அவங்க என்ன சொல்றாங்க, ஆண்டவரே, பாத்தீங்களா, இஸ்ராயலுக்கு ஆட்சி உரிமையை இதுதானோ அவங்க மனசுல இயேசு உயிர்த்திட்டார், இயேசு சாவிலிருந்து உயிர்த்திட்டார், அதெல்லாம் பெருசு இல்லைங்க. அவங்க மனசுல பதிஞ்சது இது, இஸ்ராயலுக்கு அந்த ரோமை பேரரசிலிருந்து ஆட்சி உரிமையை வாங்கிட்டு. அப்போ இவர் உயர்த்ததுன்னா அவங்களுக்கு அதனுடைய முக்கியத்துவம் புரியல. முழுக்க முழுக்க மனசுல இருந்தது அரசு, பொலிட்டிக்கல் பவர், பொலிட்டிக்கல். இதுதான் கிறிஸ்து இயேசுவின் சிலுவையை, அவருடைய சிலுவை பாடுகளை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவரை அந்த சிலுவையை நினைத்தது அது ஒரு அவமான சின்னமாக அவர்கள் நினைத்தார்கள். ரொம்ப பெரிய கஷ்டம். இப்படிப்பட்ட துன்புறும் மெஸ்ஸியாவை அவர் எதிர்பார்க்கவில்லை. பலமுறை இயேசு சொன்னார் சிலுவை பற்றி. 3 முறை அவர் மக்களுக்கு முன்னறிவிக்கிறார், மானிட மகன் புறக்கணிக்கப்பட வேண்டும், சிலுவையில் அறையப்பட வேண்டும். அந்த வார்த்தை சொல்றார். தேயி என்ற கிரேக்க வார்த்தை அப்படின்னா வேற வழியே இல்லை, செய்த ஆகணும். அதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். வேண்டும், அதன் பிறகு மாட்சிமை அடையும். அந்த அதன் பிறகு மாட்சி என்றதெல்லாம் முக்கியம் இல்லை இயேசுக்கு. இயேசு முதல்ல புறக்கணிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்படையும். சீடர்களாக அவர்களுக்கு மாட்சிமை தான் மீன் சார்ந்தது, அவங்களுக்கு சிலுவை. ஆகவே துன்பங்களை பற்றி இயேசு சொன்ன போது பேதுரு என்ன சொல்றார், இப்படிலாம் பேசாதே என்று சொல்றார். உடனே பின்னாலே சாத்தானே, நீ சாத்தானுக்குரிய எண்ணங்களில் இருக்கிறாய் என்று இயேசு அவரை கடிந்து கொள்கிறார். அன்பார்ந்தவர்களே, இப்ப இந்த சிலுவை, துன்பத்தின் சிலுவை என்பது ஆழ பதிந்து இருந்தாலும் கிறிஸ்து இயேசுவின் சிலுவை வெறும் துன்பத்தின் சிலுவை அல்ல, இது வெற்றியின் சிலுவை, மாட்சியின் சிலுவை, சாத்தானை முறியடிக்கின்ற சிலுவை. என்ன தெரியுமா? ஏன் நான் சொல்றேன், ஏன் இதெல்லாம் ஏதோ சாமியார் சொல்றாரா, இவரு ஏதோ இப்படித்தான் சொல்லுவாரு, இவருக்கு வேலை இல்லை, இதுதான் அவருடைய ப்ரொஃபஷன் அப்படின்னு நினைக்காத. ஏன் இப்படி சொல்றேன்னா, நம்ம உலகத்துல நமக்கு பெரிய 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 கஷ்டங்கள் இருக்கா இல்லையா? இருக்கா? கஷ்டங்கள் இருக்கு, வேதனை இருக்கு, நிறைய பாட்டெல்லாம் வரும், வாழ்வே மாயம், துன்பங்கள் எல்லாம் இருக்கு. சரி, நான் கேட்கிறேன், மிகப்பெரிய கஷ்டம் வாழ்க்கையில ஒருத்தவருக்கு என்ன? மிகப்பெரிய கஷ்டம், அதுக்கு மேல கஷ்டமே இல்லை. நீங்க தாயை பிரிக்கிறது, அடுத்த நேரம் சாப்பாடு இல்லை, இதெல்லாம் தப்பு. மரணம்,
எங்க மரணம் வருகிறதோ மரணத்து தான் மிகப்பெரிய, அதன் பிறகு வாழ்க்கை இருக்கா? இந்த உலகத்துல நமக்கு சாதாரண ரொம்ப பெருசா விசுவாச சத்தியத்தெல்லாம் சொல்லக்கூடாது. மோட்சம் இருக்கு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. மோட்சத்துல நான் எங்க கண்டேன், நீ எங்க கண்ட அப்படின்னு கேட்பாங்க. எது அதிகமா மனசுல இருக்கிறது? மரணம் இருக்கா இல்லையா? அதான பயப்படுறாங்க எல்லாரும். ஏன் 10 ஆஸ்பத்திரி இருந்தது ஒரு இடத்துல நான் பார்க்கிறேன், இன்னைக்கு 25 ஆஸ்பத்திரி வந்துட்டு சுத்தி. எதுக்கு ஆஸ்பத்திரியா அதிகமா வருது? மரண பயம். அதுதான் மெயின். பணம் சம்பாதிக்க அவன் ஆஸ்பத்திரி கட்டிட்டான் நீங்க சொன்னாலும் போகாம இருக்கீங்களா? நம்ம போகாம இருக்கோமா? அப்போ என்ன போவதனுடைய அர்த்தம் என்ன? மரண பயம். அப்போ சாவுதாங்க உலகத்திலேயே மிகப்பெரிய தண்டனை, அச்சம், மிகப்பெரிய பயம். ஆனால் இந்த தண்டனையை கொடுத்தது யார் என்று நம்ம கேட்டா, நம்முடைய பவுல் சொல்றாரு, ரோமியர் 6ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, ஒரு மனிதன் செய்த பாவத்தினால் இந்த உலகம் முழுவதும் மக்கள் எல்லாரும் பாவிகள் ஆகிவிட்டோம், அதனால் சாவு உள்ளே புகுந்தது. சாவு வந்துருச்சு. அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற ஒரு அடிப்படை உண்மை இன்னைக்கு நம்ம சொல்ல. 2000 வருஷத்துக்கு முன்னே பவுல் எழுதிட்டார், உலகத்திலேயே அவர் எழுதிட்டார், பாவத்தின் மரணம் அது சம்பளம் மரணம் என்று. ஆக அப்ப கிறிஸ்து இயேசு இறந்தார். கிறிஸ்து இயேசு இறந்தார், அவரும் பாவியா? மாதா இறந்தாங்க, அவரும் பாவியா? கேட்டா பதில் சொல்லணும், பாவியா இல்லையா? அப்படி இல்லைன்னா எப்படி அவங்க செத்தாங்க? செத்தாங்களா இல்லையா? இல்லை. நல்லா கவனிக்க. மாதாவுக்கு பிறகு வர்றான், முதல்ல இயேசுவுக்கு வரும். இயேசு இறந்தார், உண்மையில் அவர் புதைக்கப்பட்டார், உண்மை. ஆனா என்னைக்கு எப்பொழுது அவர் இறந்தாரோ அப்பொழுதே அவர் பாதாளத்துக்கு இறங்கி அங்கே இருப்பவர்களை மீட்கவும், 3ஆம் நாள் உயிர் தெழுந்து உலகில் காட்சியளித்து உலகில் உள்ளவரை மீட்கவும், ஆக இறப்பே அவருக்கு உயிர்ப்பாக மாறியது, மாற்றினார். கிறிஸ்து இயேசு அவர் சொல்லுவார், திருவெளிப்பாடு 1 அதிகாரம் 7வது வருஷம் 12வது வருஷம் 13வது வருஷம் சொல்றாரு, அன்னைக்கு இருந்த கிறிஸ்தவர் எல்லாரும், அவர் எழுதுறது 85வது வருஷம், டொமிஷியன் காலம். அப்போ எல்லாரும் வேத கலாபனை நிறைய மிருகங்களுக்கும் அந்த கொலோசியம் பகுதியில் ரோமையில கிறிஸ்துவரை இழுத்தும் போய் இரையாக்குகிறார்கள். மிருகங்களுக்கு கஷ்டங்கள், எங்க பார்த்தாலும் சிறைவாசம், துன்பங்கள். கிறிஸ்துவராக இருப்பதே இன்றைய காலத்தை விட, இன்னைக்கு இருக்கிறத விட அந்த காலம் ரொம்ப மோசம். அப்படிப்பட்ட ஒரு பின்னணியில அவங்களுக்கு இந்த புத்தகத்தை எழுதுறாரு அழகா, அஞ்சாதே, நான் இதோ இறந்தேன் உயிரோடு இருக்கிறேன். கிறிஸ்து இயேசு சொல்றார், அஞ்சாதே, இறந்தேன் உயிரோடு இருக்கிறேன், நீயும் அப்படித்தான். இயேசுநாதர் சீடர்களுக்கு தான் பாடுபட்டு இறப்பதற்கு முன்பு ஒரு ஸ்பீச் கொடுத்தார், ஃபேர்வெல் ஸ்பீச். அவர் ரொம்ப பெரிய நீளமான ஃபேர்வெல் ஸ்பீச் கொடுத்தார். அதுல ஆறுதல் பற்றியெல்லாம், துணையாளர் அனுப்பேன், பரிசுத்த ஆவி அனுப்பேன் எல்லாம் சொல்லி கொடுத்தார். சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்றாரு, 16ஆம் அதிகாரம் யோவான் நற்செய்தி 33வது வசனத்துல சொல்றார், அஞ்சாதே, உலகத்துல உங்களுக்கு துன்பம் உண்டு. சத்தமா வாசி, மைக் இருந்தாலும் வாசி, இங்க வந்து வாசி.
இருங்க அவங்க வராங்க, அவங்களுக்கு வழி விடும். சீக்கிரம் நட. சத்தமா வாசிங்க. 33. என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டு. நல்ல கவிங்க. இதுதான் அவர் பாடுபடுறதுக்கு முன்னாடியே சொல்றார். மனசுல யாருக்கும் பதியல, இருந்தாலும் சொல்றார். என்ன சொல்றார்? நீ என் வழியாக நீங்கள் அமைதி பெறும் பொருட்டு நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு. அதான் யதார்த்தம். கிறிஸ்து இயேசு ஒரு பெரிய ஜீபும்பாமான ஒரு பெரிய மந்திரவாதி இல்ல. அவர் நம்மை மீட்க வந்த தெய்வம், மீட்பர். அவர் மனிதருடைய வாழ்க்கையை அறிந்தவர். அப்ப அவர் என்ன சொல்றார்? உங்கள் உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள். அதாங்க மெயின். துணிவுடன் இருங்கள். நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன், துணிவோடு இருங்கள். கிரகாம் ஸ்டெயின் குடும்பம் கிறிஸ்தவங்க, கத்தோலிக்கர் இல்லை, ஆனா ஆங்கிலிக்கன் கிறிஸ்தவர். ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரிசாவுக்கு வந்தவங்க. அந்த காலகட்டத்தில் இப்போ ஒரு 50-60 வருஷம் முன்னாடி தான் தொழுநோயாளிகள் அங்கே அதிகம் இருந்தது. இங்கேயும் நம்ம பக்கத்துல திண்டிவனம் பக்கத்தில் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போதான் அதிகம் இல்லை, நிறைய பேர் இருந்தாங்க. மெட்ராஸில் அங்கே படிக்கிறது தொழுநோயாளி எல்லாமே இருந்தது. அப்போ நிறைய அவங்களுக்கு உதவி செய்தாங்க. நிறைய அவர்களுக்கு எதிர்ப்பு. அப்போ அந்த கிரகான்ஸ்டீனுடைய மனைவி 2 பிள்ளைகள். அப்போ அந்த மனைவியும் பிள்ளைகள் கிரகான்ஸ்டீன் உதவி செய்கிறாரு. கிறிஸ்தவர் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் நம்ம செய்யணும்பா அப்படின்றாங்க. அப்போ அந்த மனைவியும் பிள்ளைகளும் என்ன இவ்வளோ கஷ்டத்தோடு நம்ம செய்யணுமா, ஏன் இப்படி என்றெல்லாம் கேட்குறான். அப்போ அவர் சொல்றாரு, இதை படிக்கிறாங்க. உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, துணியோடு இருங்கள். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, துணியோடு மன்னியும். இயேசு சொன்ன வார்த்தையை சொல்றாங்க அந்த அம்மா, அவர்களை மன்னியும். இதுதாங்க மீட்பு, இதுதான் மீட்பு, இதுதான் சிலுவையின் அடையாளம். சிலுவையின் அடையாளம் நம்பிக்கை கொண்டவருக்கு வாழ்வு. 1 கொரிந்தியர் 1:22 வசனத்துல 22-23 வாசிங்க. அவர் பவுல் பேசுறார், சிலுவையை பத்தி தான் பேசுறார் அந்த இடத்துல. அப்ப அவர் பேசும்போது சொல்றாரு, இந்த சிலுவை என்பது நம்பிக்கையற்ற யூதர்களுக்கு ஒரு மடமை, ஃபூலிஷ்னஸ். ஏன் ஃபூலிஷ்னஸ்? இது குற்றவாளிகள் இறக்கிற ஒரு சிலுவை. அதுல போய் இறந்தவ கிறிஸ்துவை நான் எப்படி மீட்பர் என்று ஏற்றுக்க முடியும்? கொஞ்சமாவது நீங்க சொல்றது, அவங்க சொல்றது உண்மைதானே, ஏற்றுக்க முடியாது. ஓகே, இது அப்படி யூதர்கள் புறக்கணிக்கிறார். கிரேக்கர்கள், அவர்கள் ஒரு தத்துவ ஞானிகளாக இருப்பவர்கள். அவங்க இந்த சிலுவை எப்படி பார்க்கிறாங்க? இதை ஒரு பெரிய இடரலாக, ஒரு தடைக்கல்லாக, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள தடைக்கல்லாக சிலுவையை பார்க்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவின் சிலுவை, அவர் மீது நம்பிக்கை வைத்தவர்களுக்கு அவர் என்ன சொல்றாரு பவுல்? கடவுளின் சக்தி, கடவுளின் வல்லமை, உண்மை, கடவுளின் வல்லமை. அதனால்தான் நாம் பிறக்கும் போதே சிலுவை போடுறாங்க நமக்கு, இறக்கும் போதும் சிலுவை, வாழ்க்கை முழுதும் சிலுவை. அது துன்பச் சிலுவை அல்ல, மாட்சிமையின் சிலுவை, நம்பிக்கையின் சிலுவை. நீ தனியா பயந்துகிட்டு ஏதாவது ஒரு இருட்டுல போறனா கூட அப்ப என்ன செய்வ? சிலுவை போடுவ. கண்டிப்பா தெரியும். உங்களுக்கு தெரியுமா தெரியாத? உங்களுக்கு சில ஊர் தெரியும். நம்ம சொன்னா இந்த அள்ளிகொண்டாப்பட்டியில் இந்த திருக்கோயிலை தாண்டினா அத்திப்பாக்கன்னு ஒரு ஊர், கேள்விப்பட்டிருப்பீங்களா தெரியல, அவருக்கு தெரியுது. அந்த ஊர்ல நான் 3 வருஷம் இருந்தாங்க. நான் பிரதரா இருந்தேன். அப்புறம் 2 வருஷம் அசிஸ்டன்ட் சின்ன சாமியாரா இருந்தேன். எந்த ஊர்ல? அத்திப்பாக்கம். எங்களுக்கு பக்கத்து ஊர் திருக்கோயில் தான், ஒரு பெரிய ஊருன்னு வைங்களேன். அப்போ நான் அங்கே திருக்கோயில் ஊர் அந்த பக்கம்லாம் பூசிக்கெல்லாம் போயிட்டு ஒரு 10 மணிக்கு மேலே நாங்கள் ஊருக்கு வரணும். மோட்டர் சைக்கிளில் வர்றோம். வரும்போது அந்த காலத்தில், இன்னைக்கெல்லாம் மாறி போச்சு ரோடு எல்லாம். அன்னைக்கு 2 பக்கம் வெறும்
புளிய மரம், வெறும் மத்த மரம் இல்லை, புளிய மரம் தான் இருக்கும். 2 பக்கமும் இருக்கும். அந்த 8 கிலோமீட்டர் அந்த ஊர்லேருந்து ஊருக்கு வர வரையும் புளிய மரம் தான். அதுலேருந்து நான் இதுக்கெல்லாம் அந்தோனியார் கோயில் இருக்கு இல்லையா, ஆமாம், அது எல்லாமே புளிய மரம் தான் வைங்களேன். அங்கேருந்து பாதி தூரம் வரும்போது அந்த புளிய மரத்தில் அப்பப்போ தூக்கு மாட்டி சாகிறதெல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் இது வழக்கம், தூக்கு மாட்டிக்கிட்டு சாகிறதுலாம் அந்த மரங்கள். அப்போ வரும்போது ராத்திரி 10 மணிக்கு என்ன ஞாபகம் வரும்? இது தூக்கு மாட்டினவங்க ஞாபகம் வருதா? உடனே நமக்கு சந்தோஷமா ஜபம் பண்ணிக்கிட்டா போவீங்க. பயம், அச்சம், எப்படா கண்ணை மூடி போகணும். அந்த ராத்திரில வெளிச்சம் அந்த காலத்துல ஏது அப்படியே சிலுவையை போட்டுக்கிட்டு ஒரு தடவை இல்லை, அது தாண்டவரையும் சிலுவை போட்டுக்கிட்டு போவார். இதுதாங்க சிலுவையின் மாட்சிமை. சிலுவையின் வெற்றி எது என்றால் கண்டிப்பாக எனக்கு வெற்றியை கொடுக்கும். ஏன்னா கிறிஸ்து இயேசு சிலுவையில் இறக்கும் போதே உயிர்த்தார். சிலுவையில் இறக்கும் போதே பவுல் அழகா சொல்வார், சிலுவையில் அன்றி வேறு எதிலும் நான் பெருமை பாராட்ட மாட்டேன். பாருங்க அவர் சொல்ற வார்த்தை. அந்த கலாத்தியருக்கு எழுதும்போது 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல சொல்றார், சிலுவையிலால் அன்றி வேறு எதிலும் பெருமை பாராட்ட மாட்டேன். அப்புறம் ஒரு வார்த்தை சொல்லுவார் 16ல, இந்த உலகம், இந்த ஊர் என்னை சிலுவையில் அறைந்து விட்டது. சிலுவையில் அறைந்து விட்டது. அது 2வது பகுதி சிலுவை. என்னது? அந்த கஷ்டத்தை கொடுத்து விட்டது, சிலுவையில் அறைந்து விட்டது. கிறிஸ்துவை சிலுவை அறைஞ்ச மாதிரி. அப்ப அவரு ஒரு வார்த்தை சொல்வார், நானும் இந்த சிலுவையில் அறையப்பட்டேன், அறைந்து விட்டேன், உலகத்தை நான் அறைந்து விட்டேன், சிலுவையில் அறைந்து விட்டேன் என்று சொல்வார். அப்படிப்பட்ட ஒரு வீரர் சிலுவை தான் கிறிஸ்து இயேசு நமக்கு கொண்டு வந்த சிலுவையை நாம் தியானிக்க வேண்டும். அந்த பின்னணியில் தான் திருவெளிப்பாட்டில் அழகாக ஆட்டுக்குட்டி ஒன்று சியோன் மலை மீது நிற்க கண்டேன் அப்படின்னு சொல்லுவார். சியோன் மலை என்றால் ஜெருசலேம்ல ஒரு மலை. அந்த மலை, ஏன் அந்த மலையை சொல்றார்? யூதர்கள் அந்த மலையை சொல்லி எருசலேம் தேவாலயத்தை நினைப்பாங்க. ஆனா இவர் கிறிஸ்துவர், இவர் என்ன சொல்றாரு? சிலுவை மலையத்துக்கு நேரா கிழக்க பார்த்தீங்கன்னா கல்வாரி மலை. அப்ப கல்வாரி மலைன்னு சொல்லாம சியோன் மலை சொல்லி, கல்வாரி மலையில் யாரு நிக்கிறது? ஆட்டுக்குண்டி நிற்கிறார். யார்? கிறிஸ்து இயேசு சிலுவையில் தொங்குகிறார். அது மத்தேயு, மத்தேயு, மார்க்கெல்லாம் சொல்ற பார்வை. ஆனா யோவான் சொல்ற பார்வை, அவர் தொங்கவில்லை, நின்று கொண்டிருக்கிறார். தீமையை அழிக்கும் வீரராக நின்று கொண்டிருக்கிறார். அதே ஆசிரியர் சொல்லுவார் அழகா, ஒரு ஆட்டுக்குட்டியை நான் பார்த்தேன், அதுக்கு அது கொம்புகள்லாம் இருக்கு. ஆனா அந்த ஆட்டுக்குட்டி கொல்லப்பட்டதாக காணப்படுகிறது, ஆனால் நின்று கொண்டிருந்தது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நின்று கொண்டிருந்தது. அதனுடைய பொருள் என்ன? கொல்லப்பட்டதாக காணப்பட்டது, சிலுவையில் அறைந்து விட்டார்கள். ஆனா கிறிஸ்து இயேசு சிலுவையில் இறக்கவில்லை, உயிர்த்தார். அதான் நின்று கொண்டு இருந்தது, நமக்காக போராடி கொண்டே இருக்கிறார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, சிலுவை என்பது நம்ம எல்லாருக்கும் ஒரு உறுதியூட்டும் கருவி, மாட்சிமையின் கருவி, வெற்றியின் கருவி. நானும் என்னுடைய வாழ்க்கையில் தினமும் சிலுவையை சுமந்து செல்கிறேன். என் சீடனாக இருக்க விரும்புகிறவன் தன் சிலுவையை தினமும் சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும். அப்ப அந்த தினமும் என் சிலுவையை சுமந்து கொண்டு என்று சொல்லும் பொழுது, இந்த சிலுவை எனக்கு பாரமாக இருந்தாலும், சிலுவை பாதையில் இயேசுவுக்கு சிலுவை பாரமாக இருந்தார். 3 முறை கீழே விழுந்தார், ஆனால் எழுந்தார். கல்வாரியில் அந்த சிலுவையை எடுத்து சென்றார். அதே முறையில் என்னுடைய வாழ்க்கையில் வரும் சிலுவைகள் கண்டிப்பாக எனக்கு பாரத்தை கொடுத்தாலும், இதே துன்பத்தை நான் இன்பமாக, தோல்வியை வெற்றியாக கிறிஸ்துவின் அருளால் மாற்றுவேன்.
கிறிஸ்துவின் அருளால் எனக்கு வரும் கஷ்ட நஷ்டங்களை, வியாதிகளை நான் தாங்கிக் கொள்ளும் சக்தியை நான் பெறுவேன். கிறிஸ்து இயேசுவின் அந்த சிலுவை மரத்தின் அந்த ஆற்றலினால், கண்டிப்பாக இயேசு கிறிஸ்துவினால் நான் என்னுடைய உலகத்தில் என்னை துன்புறுத்துபவர்கள், அழிப்பவர்கள் அல்லது தீமை செய்ய துடிப்பவர்கள், குழியில் விழ குழி தோண்டுபவர்கள் என்று நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். திருப்பாடல் ஆசிரியர் சொல்றார். ஆனால் இதெல்லாம் எனக்கு சிலுவை ஒரு ஏணியாக மட்டுமல்ல, வழிகாட்டும் ஒரு ஒளியூட்டும் கருவியாக. அதுதான் சிலுவை. ஒரு நல்ல இடையன், நல்ல ஆயன். இயேசுனாலே நல்ல ஆயன் சொல்லுவீங்களா? சிலுவையில் அறையுண்ட இயேசுதான் நம்முடைய நல்லாயன். அவர்தான் எனக்கு வழிகாட்டி மட்டுமல்ல, வாழ்ந்து காட்டியவர். ஆகவே அத்தகைய சிலுவையை நான் தியானிப்பேன். துன்பத்திற்காக அல்ல, துன்பத்திலிருந்து விடுதலையை நான் எப்படி பெறுவேன், கிறிஸ்துவை நான் எப்படி நான் பற்றிக்கொண்டு வாழ்வை அடைய முடியும் என்பதற்கு சிலுவை கண்டிப்பாக நமக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியாகும். குழந்தை தெரசம்மா 25 வயசுலேயே செத்து போயிட்டாங்க. ஆனா அவங்க 15-16 வயசுலேயே கான்வென்ட்டுக்கு போறாங்க. அதிலிருந்து சாவுற வரைக்கும் நிறைய வியாதி கஷ்டங்கள். அவங்க அக்கா தான் சுப்பீரியரு, ஆனா புறக்கணிக்கிறது, சிஸ்டர்ஸ் எல்லாம் திட்டுறாங்க, பேசுறாங்க. எல்லா கஷ்டத்தையும் சிலுவையில் அறையுண்ட இயேசுவுக்காக, தன்னை கிறிஸ்துவுக்காக ஒப்படைத்ததனால் இன்னைக்கு அவங்களை பத்தி இன்னைக்கும் பேசுறோம். அதுதான் சிலுவையின் மாட்சிமை, அதுதான் சிலுவையின் வெற்றி என்று நாம் சொல்ல வேண்டும். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த சிலுவையின் மாட்சிமையும் வெற்றுமையும் நான் இன்னும் நிறைய நம்ம உங்களுக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். என் தவற்றை நான் உங்களுக்கு சொல்றேன், என் தவறுகளை, தவறான செயல்களை. இன்னைக்கு நம்ம நற்செய்தியில வாசிச்ச பப்ளிக்கன் என்று பெரிய பரிசேயன் அப்படிப்பட்டவனை போல அல்ல, சாதாரண ஒரு ஆயக்காரனை போல என்னுடைய தவறுதான செயல்களை நான் இயேசுவின் சிலுவையில் அறைய வேண்டுமே தவிர என்னுடைய பெருமைகளை நான் சொல்லிக் கொண்டிருப்பதில் அர்த்தமல்ல. யூதாசை போல நம்பிக்கை துரோகம் செய்யும் பலர் நம்மில் இருக்கலாம். பேதுருவை போல கோழைத்தனத்தினால் 3 முறை மறுதளித்தவராக பல பேர் இருக்கலாம். நிறைய பேர் கிறிஸ்துவின் சிலுவையை ஏளனமாகவும் வியாபாரமாகவும் மாற்றுகிறார்கள். கிறிஸ்துவின் பெயரை வியாபார செயலாக மாற்றுகிறார்கள். தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக மாற்றுகிறார்கள். அதிகாரத்தில் வாழ்ந்த பிலாத்து தன்னுடைய பொறுப்பற்ற தன்மையினால் கிறிஸ்துவை குற்றத்திற்கு உட்படுத்துகிறார். என் சுயநலத்துக்காக மக்களை அவர் இந்த யூத தலைவர்கள் திசை திருப்பினார்கள். அல்லேலூயா பாடி, ஓசானா பாடி வரவேற்ற மக்கள் பெரிய வியாழன் முடிந்தவுடன் உடனே என்ன செய்யறாங்க? அவர்கள் சிலுவையில் அறையும் என்று கத்த வைத்தது மக்கள் அல்ல, மக்களை வழிநடத்திய தவறான தலைவர்கள். எருசலேம் மக்கள் கூட உண்மையான அன்பு, உண்மையான பற்றுதல் இல்லாமல், எமோஷன் எல்லாமே இந்த உணர்ச்சி பூர்வமான பக்தியில் இருந்தார்கள். ஆகவே தவறு செய்தார்கள். நம்மில் எத்தனை பேர் உணர்ச்சி பூர்வமான ஒரு பக்தி தான் நமக்கு எல்லாருக்கும் உண்டு. எல்லாமே புதுமைகளை தேடி செல்லும் மக்களாக நாம் இருக்கிறோம். யாருமே துன்பச் சிலுவையை தூக்கி செல்ல முடியும் என்ற உறுதியோடு நாம் வாழ்வது மிக மிக குறைவு. பணம், புகழ், அதிகாரம் இதுதான் வாழ்க்கையின் மையம் என்று நாம் பல பேர் நினைத்திருக்கிறோம். எல்லாருமே இதற்காகவே ஜெபிக்கிறோம். ஆனால் அடுத்தவரின்
நற்பெயரை கெடுக்காமல் அடுத்தவரின் நலனுக்காக நம்மையே தியாகம் செய்கிற அந்த தியாக சிலுவையை தூக்கிச் செல்வது மிக மிக குறைவு. அநீதி அக்கிரமங்களை கண்டு நாம் பலமுறை பாராமுகமாக இருக்கிறோம். நல்ல சமாரியனை பற்றி படிக்கிறோம், ஆனால் கெட்ட சமாரியனை நாம் வாழ்கிறோம். இதுதான் சிலுவைக்கு நாம் செய்கின்ற துரோகம். அன்பார்களே, சிலுவையின் மாட்சிமையை உணர்வோம். சிலுவை கண்டிப்பாக எனக்கு எத்தகைய வாழ்வு கொடுக்கும். உறுதியாக நான் என் விசுவாசத்தில் நிலைத்திருந்து அந்த விசுவாச வாழ்க்கையை வாழ்ந்தால் எனக்கு துன்பங்கள் வந்தாலும் கவலை இல்லை என்ற எண்ணத்தோடு வாழும் பொழுது சிலுவை எனக்கு கண்டிப்பாக மாட்சிமை அளிக்கும் என்று லட்சக்கணக்கான புனிதர்கள் நமக்கு முன் சென்றவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த தவக்காலத்தில் அன்பார்ந்தவர்களே, சிலுவை பாதை ஜெபம் சொல்கிறோம், பலவிதமான பக்தி முயற்சிகளை சொல்கிறோம். அதெல்லாம் உண்மை, தேவை. அதெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் பதிந்து அன்றாட சிலுவைகளை இயேசுவோடு சுமக்கும் பக்தியான உறுதியான ஒரு உள்ளம் கொண்டவர்களாக வாழ்வதற்கு கடவுள் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்க இந்த திருப்பலியில் தொடர்ந்து கொண்டாடுவோம்.